ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சௌச்சவை நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்ம சூப்பர் டேஸ்டியாக அந்த சௌச்சவ் சட்னி நல்லா டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சௌச்சவ் கட் பண்ணிக்கணும். உளுந்து, வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு, எள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு, தேங்காயெலாம் வேணுங்க. இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரையாக ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, உளுந்து, எள் எல்லாத்தையும் வறுத்து ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாங்க. வறுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா இதையும் போட்டுட்டு, இதுலேயே பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க. இதை வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிடுங்க. இதையும் வணக்கினதுக்கப்புறமா புளி, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், இந்த சௌச்சவ் இதையும் நல்லா வணக்கிட்டு பெருங்காயம், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு பணியாரம், தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணுமா சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் பணியாரம் பண்ணியிருந்தேன். நீங்கள் இட்லி, தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். சாதம் வடிச்சிருந்தா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு திவ்யமாக இருக்குங்க அந்த சட்னி. சௌச்சவ் சட்னி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.